ஒரு பெரிய காட்டில் பசுமையான புல்வெளிகள் நிறைந்த பகுதியில் 3 மாடுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அவைகள் ஒவ்வொன்றும் ஒருவருக்கொருவர் மிகுந்த நட்புடனும் அக்கறையுடனும் பழகி வந்தன. அவைகள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்ததால் எதிரிகள் அவைகளின் பக்கத்தில் வருவதற்கு கூட பயந்தன. அந்த பகுதியில் ஒரு புலியும் வாழ்ந்து வந்தது. அது பல ஆண்டுகளாக அந்த மாடுகளை பிடித்து அவைகளை தன் உணவாக உண்ண முயன்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவை ஒன்றாக எதிர்த்து நின்றதால் புலியால் ஒன்றும் செய்ய முடியாமல் பயந்து பின்வாங்கியது. ஏன் இந்த மாடுகளை என்னால் வேட்டையாடி உண்ண முடியவில்லை என்று எண்ணியது புலி மாடுகளின் ஒற்றுமையாலே தான் தோல்வி அடைவதை உணர்ந்தது. அதனால் அது மிகவும் சாமர்த்தியமாக ஒரு திட்டம் ஒன்றை தீட்டியது. அதன்படி புலி ஒவ்வொரு மாடுகளிடம் சென்று பேசி அவற்றுக்குள் சண்டை மூட்டி அவற்றை பிரிக்க எண்ணியது. உனது தோழி உன்னை மதிக்கிறதே இல்லை. நான் தான் அழகானவள், நான் தான் புத்திசாலி, நான் தான் உன்னை விட மிகவும் திறமையானவள் என்று நினைக்கிறாள். நமது திட்டம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது. புலி ஒவ்வொரு மாட்டிடமும் சென்று தனித்தனியாக பேசி அவற்றுக்குள் பிரிவினையை உண்டாக்கியது. மோசமான எண்ணங்கள் மாடுகளின் மனதில் தோன்றியது. அதனால் மாடுகள் ஒன்றாக இருக்காமல் தனித்தனியாக செல்லத் தொடங்கின. ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருந்ததால் புலியினால் வரப்போகும் ஆபத்தை உணரவில்லை. ஒவ்வொன்றும் தன்னைத்தானே பலசாலி என்று எண்ணியது. ஒவ்வொரு நாளும் தனியாக இருக்கும் ஒரு மாட்டை தாக்கி அதன் மீது பாய்ந்து வீழ்த்தியது. ஒரு நாளைக்கு 1 என வீழ்த்த ஆரம்பித்தது. இறுதியாக ஒரே ஒரு மாடுதான் இருந்தது. அது அச்சத்தில் வாழ்ந்தது. ஆனால் இனி தப்பிக்க வாய்ப்பே இல்லை. புலி மிக எளிதாக அதை இறுதியாக வேட்டையாடிவிட்டது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.